வெல்கம் டு ஆனந்தி காஸ்மெட்டிக். நான் தான் உங்களோட கீர்த்தனா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். ஏன் அதை செய்ய வேண்டும்? அரிசி நீர் சீரம் சருமத்தை ஈரப்பதமாக்குகிறது மற்றும் நுட்பமான பளபளப்பை அளிக்கிறது. இது ஆரம்ப நிலைக்கு ஏற்ற சீரம். இதை யார் பயன்படுத்தலாம்? ஒளிரும் சருமம், குளிர்ச்சியான மற்றும் நீரேற்றம், சமமான சரும நிலை தேவையானவர்கள் பயன்படுத்தலாம். ரைஸ் வாட்டர் தடிப்பமாக இருக்கிறதால துளைகளை ஈஸியாக அடிக்கக்கூடியதாக இருக்குது. பிரைட்டன் பண்ணும், எண்ணெய் தன்மையை குறைக்கும், முகத்தில் உள்ள துளைகளை டிஸ்டில் வாட்டர் நேச்சுரல் ஜூஸர் ஹைட்ரேஷன் செயலில் உள்ள பொருட்களை நன்கு கரைக்கிறது. அலோவேரா ஜெல் ஸ்மூத்திங் ப்ளஸ் சீரம் திக்னஸாக இருக்கும், ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணும், முகப்பருக்களை ஹீல் பண்ணும். கிளிசரின் ஹைட்ரேஷன் பண்ணி ஈரப்பதமாக்கி ஸ்ட்ரிக்கி ஃப்ரீயாக வைத்துக்கொள்ளும். ஒட்டும் தன்மையை டீப் ஹைட்ரேஷனை தவிர்க்கும். ரோஸ் வாட்டர் ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்கின் ரீஃப்ரெஷிங். இது ஃப்ரேக்ரன்ஸ் டோனர், கூல் அண்ட் ஃப்ரெஷ் ஃபீலிங். விட்டமின் இ ஆயில் ஆன்டிஆக்சிடென்ட், ஸ்பாட் கண்ட்ரோல், ஆன்டிஆக்சிடென்ட் சேஃப் டோஸ், க்ளோவிங் தரும், முகத்தில் உள்ள வடுக்களை மறைக்கும். எசென்சியல் ஆயில் ஆன்டிபாக்டீரியல் ஃப்ரேக்ரன்ஸ், எரிச்சலை ஏற்படுத்தும் அரோமா, பாக்டீரியாக்களை கண்ட்ரோல் பண்ணும். ப்ரிசர்வேட்டிவ் செல்ஃப் லைஃபுக்காக பயன்படுத்தப்படுகிறது. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ரைஸ் 2 டீஸ்பூன், வாட்டர் 100 மில்லி, அலோவேரா ஜெல் 2 டீஸ்பூன், கிளிசரின் 1 டீஸ்பூன், ரோஸ் வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன், விட்டமின் இ 2 துள்ளி, எசென்சியல் ஆயில் 2 துள்ளி, ஃப்ரேக்ரன்ஸ் 0.3 கிராம். இப்போது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். 100 கிராம் டிஎம் வாட்டர் எடுத்துக்கொள்ளுவோம். 2 டீஸ்பூன் அரிசி எடுத்து அந்த டிஎம் வாட்டருக்குள்ளேயே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ அரிசியும் டிஎம் வாட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 30 நிமிஷம் இல்லாட்டி 1 மணித்தியாலம் வரைக்கும் ஊற விடுவோம். ஊற வச்சதுக்கு பிறகு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபில்டர் பண்ணி எடுத்த ரைஸ் வாட்டருக்குள்ளே அலோவேரா ஜெல் 2 டீஸ்பூன் போட்டுக்கொள்ளுவோம். ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், கட்டிகள் இல்லாமல். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கிளிசரின் 1 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணி கொள்ளுவோம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொள்ளுவோம். 2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொள்ளலாம். என்கிட்ட கொஞ்சமாக தான் ரோஸ் வாட்டர் இருக்குது, அதனால் அவ்வளோத்தையுமே ஊற்றிட்டேன். இப்போ விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கொள்ளுவோம். 2 துள்ளி சேர்த்துக்கொள்ளுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது லாவெண்டர் எசென்சியல் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 இல்லாட்டி 3 துள்ளி ஊற்றிக்கொள்ளுவோம். அதையும் கலந்து விட்டுட்டு பீனாக்சி எத்தனால் ப்ரிசர்வேட்டிவ் அதை எடுத்து அதுலேயும் ஒரு 3 துள்ளி போட்டுக்கொள்ளலாம். போட்டு நல்லா கலந்து விடணும். லம்ஸுகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இனிமேல் நம்ம பாட்டிலுக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு அதை கொஞ்சமாக குலுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ஓகே. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். முகம் கழுவுனது பிறகு யூஸ் பண்ணுங்கள். 2லேருந்து 3 துள்ளி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். செல்ஃப் லைஃப் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்ததால் 1.5 மாதமிருந்து 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காமல் இருந்தால் 5 7 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண மறந்துடாதுங்க. தேங்க்யூ.